அப்ப ஸ்ரீராமன்ற வார்த்தையோட ஒரு ஐ அப்படின்றது சேரும் போது ஸ்ரீராமனைன்னு ஆறுது. ஸ்ரீராமனைன்னு ஒரு வேர்டு நம்ம கிடைச்ச உடனே பரவாயில்லையே, அங்க ஸ்ரீராமன்னு வேர்டு மட்டும் இருந்தது, நமக்கு ரொம்ப லிமிட்டட் சென்டென்சஸ் தான் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சது. இப்ப ஸ்ரீராமனைன்னு சொன்ன உடனே ஸ்ரீராமனை கூப்பிடு, ஸ்ரீராமனை படிக்க சொல், ஸ்ரீராமனை போக சொல், ஓ நிறைய சென்டென்சஸ் வருது. புரியுறதா இல்லையா? சரி, அதே அந்த ஸ்ரீராமன் அப்படின்ற வார்த்தையோட ஆள், ஓடு, உடன், இது எல்லாம் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு பேரு. நம்ம எல்லாம் தமிழ் இலக்கணத்துல இதை வாசிச்சிருப்போம். இந்த வேற்றுமை உருவுகளை ஒண்ணு ஒன்னா சேர்த்து பார்க்கிறோம். ஸ்ரீராமனால், ஸ்ரீராமனோடு, ஸ்ரீராமனுடன். சரி, என்ன சுவாமி கடைக்கு போறீரா? ஆமா சுவாமி கடைக்கு போறேன். யாரோட கடைக்கு போறீங்க கேப்பமா இல்லையா? ஸ்ரீராமன் போறேன். அப்போ ஸ்ரீராமனோடு அப்படின்ற அந்த வார்த்தை நமக்கு கிடைச்ச உடனே அதை வச்சு நிறைய சென்டென்சஸ் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். சரி, அடுத்தது பாக்குறோம் 4ஆம் வேற்றுமை ஸ்ரீராமனுக்காக. சரி, ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன், ஒரு குறிப்பிட்ட செயலை பண்றோம், அதை ஒருத்தரை குறிச்சு பண்றோம் அப்படின்னா அதுக்கு 4ஆம் வேற்றுமை அப்படின்றது பயன்படும். இப்போ எதுக்காக இதை நான் சொல்றேன்? முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு வேற்றுமை உறுப்புக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால நமக்கு பிரயோஜனங்கள் உண்டு. அந்த பிரயோஜனத்தை வச்சுட்டு நம்மளால நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் இதனுடைய சூக்ஷ்மார்த்தம். புரியுறதா? புரியுது. சரி சரி, இப்ப இத மாதிரிதான் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ராமஹா அப்படின்ற ஒரு சப்தத்தை பார்த்தோமா இல்லையா? சரி, ராமஹா அப்படின்ற அந்த ஒரு சப்தத்தை பார்த்ததுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைச்சது அப்படின்னா, ராம அப்படின்ற வேர்டு அ அப்படின்ற அந்த சவுண்டோட எண்டாருது. அப்போ அ அப்படின்ற சவுண்டோட எண்டாகக்கூடிய எந்த வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல இருந்தாலும் இந்த ராம சப்தத்தை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு அந்த சப்தங்கள் எல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? ஆமா, பண்ணலாம். அப்ப அது மாதிரி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு சப்தத்தை வச்சுட்டு 1000 சப்தங்களை நம்ம வந்து சால்வ் பண்ணி காமிக்கலாம். புரியுறதா? சரி, ராம சப்தத்தை வச்சுட்டு 1000 சப்தங்கள் சால்வ் பண்ணலாம் சொன்னீங்களே, எது மாதிரி இருக்கக்கூடிய 1000 சப்தங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ராம அ அப்படின்னு முடியாது. அதே மாதிரி கேசவ, மாதவ, நர, கஜ, அஜ, விருக்ஷ. இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலயுமே கடைசியில என்ன முடிஞ்சதுமா? இந்த சவுண்டே முடியறதா இல்லையா? அப்போ ஆல முடியக்கூடிய எல்லா சப்தங்களையும் ராம சப்தம் மாதிரி பண்ணலாம். புரியுறதா? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? ஹரி அப்படின்ற ஒரு சப்தம் பார்த்தோம். ஹரி, சரியா? இப்ப இந்த ஹரி சப்தம் ஏன் பார்த்தோம்? எல்லா வார்த்தையுமே வந்து ஆல முடிகிற மாதிரியே இருக்குமா? இருக்காதே. சில வார்த்தைகள் இ அப்படின்றதுல முடிகிற மாதிரி இருக்குமா இருக்காதா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அந்த ஃப்ரெண்டோட பேரு ரவி அப்படின்னு பேரு. அவர் வந்து சம்ஸ்கிருதம் தெரியாது. நான் ஏதோ ராமஹ, ராமௌ, ராமாஹா அப்படின்னு நான் சப்தம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு ஆசை, ஏன் சுவாமி ராமன்னு ஒரு சப்தம் சொன்னீங்களே, என் பேரு ரவி, எனக்கு ஒரு சப்தம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கறது நியாயம் தானே? ஆமா. அப்போ அவருக்கு ஒரு சப்தம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் யோசிக்கிறேன், என்னடா இது, எனக்கு ராம சப்தம் மட்டும்தான் தெரியும், இவர் என்னடானா ரவி அப்படின்ற பேருக்கு சப்தம் சொல்றார், எனக்கு தெரியலையே. யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். அப்போ அந்த சப்த மஞ்சரின்னு ஒரு புக்கு இருக்கு, எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்தது. அடரே, ஹரி இ அப்படின்னு முடியறதா இல்லையா? அப்போ ஹரி அப்படின்ற சப்தத்தை நம்ம சொல்லி பார்த்தோம்னா அதே மாதிரியே ஈல முடியக்கூடிய ரவியும் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியும். அப்போ ரவி, கவி, கபி, புரியறதா? கோபி, எல்லா சப்தங்களையும் அது மாதிரி சொல்லலாம். புரியறதா? புரியுது. இதனால நம்ம இகாராந்தத்தையும் பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணோம்? ஒருத்தர் வந்தா, அவர் வந்து என்ன சொன்னார், என்னுடைய பேர் குரு, இந்த குருவுக்கு ஒரு சப்தம் சொல்லக்கூடாதா அப்படின்னு. நம்ம உடனே பாக்குறோம், என்னடா இது, இவர் வந்து இப்படி கேக்குறாரு. ராம அதுக்கு சப்தம் சொல்ல முடிஞ்சது, ஹரி இ அதுல முடியறதுக்கு சப்தம் சொல்ல முடிஞ்சது, இவர் குருன்னு முடியறதே, இவருக்கு சப்தம் சொல்ல முடியுமா?
அப்ப நம்ம என்ன பண்றோம், அதே அந்த சப்த மஞ்சரி புக்கை போயிட்டு பாக்குறோம். அதுல குரு அப்படின்றதுக்கு சப்தம் இருக்கு. அந்த குரு சப்தம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அதுல 21 ரூபங்கள் எது மாதிரி வருதுன்னு பாக்குறோம். அந்த குரு சப்தத்தை சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த குருன்ற சப்தத்தை வச்சுண்டு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவர் பேர் தயாளு அப்படின்னு பேரு. அந்த தயாளுவோட சப்தத்தை என்ன சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியும். முடியும். அப்போ ராம சப்தத்தை கத்துண்டா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அகாராந்தத்துல இருக்கக்கூடிய எல்லா சப்தங்களையும் சொல்லலாம். ஹரி சப்தத்தை கத்துண்டா அது மூலமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இகாராந்தத்துல முடியக்கூடிய சப்தங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். குரு அப்படின்ற சப்தத்தை கத்துட்டோம்னா உகாராந்தத்துல முடியக்கூடிய சப்தங்கள் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும். புரியுறதா? புரியுது. ராம, ஹரி, குரு அப்படின்னு 3 பார்த்தோம். 3 சப்தம் பார்த்த உடனே வித்யான்னு ஒரு பொண்ணு, என்னது எல்லாம் நீங்க எல்லாம் வந்து இது மேல் டாமினேஷன் தான், உங்களை பத்தியே நீங்க பேசுவீங்க, எங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டுட்டா. அப்ப நான் என்ன பண்றேன், ஓஹோ உனக்கு அது மாதிரி ஒரு இதுவாமா, சரி நான் விட்டு கொடுக்கல, இப்ப ஸ்திரீலிங்க சப்தங்கள் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. அங்க ரமா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. இப்போ ராம அப்படின்னு ஒரு சப்தத்தை பார்த்தோம். இங்க என்னடான்னா ரமா அப்படின்னு ஒரு சப்தத்தை பாக்குறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆல முடியாது, இது ஆல முடியாது. எது ஆல முடியாது? ரமா. அப்போ நம்ம பாக்குறோம் ரமா மா, அந்த மாவை 2ஆ பிரிக்கிறோம். இம்மு கூட்டல் ஆ, அப்ப கடைசி எழுத்து ஆ. அப்போ ஆகாராந்தஹா என்ன நம்ம சொல்றோம்? சரி, ஆகாராந்தஹான்னு சொல்லியாச்சு. இது மாஸ்குலின் ஜெண்டரா ஃபெமினைன் ஜெண்டரா, புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? ஏன்னா ரமானா லக்ஷ்மி, அதனால ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம் தான். ரமா அப்படின்றது ஸ்திரீலிங்க சப்தம் தான். புரியுறதா? ஆமா. சரி, அப்போ ரமான்ற அந்த ஒரு சப்தத்தை கத்துண்டா சீதான்ற சப்தத்தை சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். சொல்லலாம். சரி, எதிராத்துல ஒரு குழந்தை ஓடி வந்தது, என் பேரு கோபிகா, எனக்கு ஒரு சப்தம் சொல்லக்கூடாதா? சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். ஏன்னா ரமான்ற சப்தத்தை கத்துன்றதுனால அதே மாதிரியே ஆகாராந்தத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீலிங்க சப்தங்கள் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும். புரியுறதா? சோ இந்த இப்போ அகாராந்த ஒரு சப்தம் பார்த்தோம், ராம சப்தம். இகாராந்தத்துல ஒரு சப்தம் பார்த்தோம், ஹரி சப்தம். அடுத்தது உகாராந்தத்துல ஒரு சப்தம் பார்த்தோம், குரு சப்தம். இப்போ ஆகாராந்தத்துல ஒரு சப்தம் வருது, ரமா. மேல சொன்ன ராம, ஹரி, குரு இந்த சப்தங்கள் எல்லாம் மாஸ்குலின் ஜெண்டர் சப்தாஸ், புல்லிங்க சப்தங்கள். புரியுறதா? இப்ப பார்க்கக்கூடிய ரமா அப்படின்ற சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம், ஃபெமினைன் ஜெண்டர் சப்தாஸ். புரியுறதா? சரி, இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் சுவாமி என்னவோ டாபிக்க டச் பண்ணிட்டு புரிஞ்சுதான்னு கேட்டா ஒன்னும் புரியல அப்படின்னா நான் மறுபடியும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். யார் யாருக்கு புரியலையோ சொல்லலாம். புரிஞ்சிருச்சு இப்போ. வெரி குட் பாய். யதீந்திரனுக்கு புரிஞ்சிருது. எனக்கும் ஓரளவுக்கு புரியுது. எனக்கும் புரிஞ்சிடுது. ரகுநாதனா, லட்சுமிமா, லட்சுமி கிருஷ்ணகுமார்மா, அலமேலு வைக்கணும் எல்லாத்துக்கும். உகாராந்தம் ஆகாராந்தம் எல்லாத்துக்கும் டெஸ்ட் வச்சாதான் தரவாகும். கண்டிப்பா டெஸ்ட் வச்சுடுறேன். ஓகேவா? டெஸ்ட் வச்சுடுறேன். டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். சொல்லிட்டு தான் வைப்பேன். சரியா? சிந்து தங்கப்பனம்மா, can you understand these topics? Sir, I know only the Prathama, Dishti, that's it. What I can see that I can read, but the Amal I don't. Okay. Shall I say one more time? Yeah, I can read this. Okay, very good. Then it's fine. Very good. சரி, அடுத்தது சௌரிராஜன் சுவாமி, உங்களால அன்மியூட் பண்ண முடியறதா? ராமானுஜதாசன் சுவாமி, இந்த இப்ப நான் பேசின டாபிக் உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட்ல புரியறதா, இல்ல ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கா? லாஜிக் புரியுது, பட் இன்னும் முழுமையா இன்னும். வெரி குட். அந்த லாஜிக் புரிஞ்சுட்டீங்க இல்லையா? லாஜிக் உங்களால புரிய முடிஞ்சது இல்லையா? புரிஞ்சுட்டு. That's most important. Very good. அது தாண்டி அதை வச்சு நம்ம மேல பில்ட் அப் பண்ணிட்டே போகலாம். சரியா? வெரி குட். சரி, இப்போ ரமா சப்தத்தை பார்த்தோம், அதுக்கு அடுத்த சப்தத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். சரியா?
அடுத்த சப்தம் என்ன இருக்கு? நதி அப்படின்ற ஒரு சப்தம் இருக்கு. சரியா? என்ன சப்தம் இது? நதி. நதி. நதி சொல்லிடக்கூடாது, நதி சொல்லுங்க. நதி. ஆமா, நதி. சரி, இந்த நதி அப்படின்ற சப்தம் சொல்றமே, இது என்ன அந்தம்? இது என்ன அந்தம்? கரெக்ட் கரெக்ட். இந்த சப்தம் வந்து ஈகாராந்தம். சரி, ஈகாராந்தம்னு நம்ம ஏன் இந்த சப்தத்தை சொல்றோம் அப்படின்னா, நதி அப்படின்னு முடியறது இந்த வார்த்தை. இந்த நதி அப்படின்ற வார்த்தையில கடைசி அக்ஷரம் தி. அந்த தி அப்படின்ற அக்ஷரத்தை ரெண்டா ஸ்பிளிட் பண்ண முடியும். இது பிளஸ் இ. அப்போ கடைசியில என்ன முடியறது? ஈ அப்படின்னு முடியறது. அதனாலதான் இந்த சப்தம் ஈகாராந்த சப்தம். சரியா? சரி, ஈகாராந்த புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா இந்த சப்தம்? ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம். ஈகாராந்தः ஸ்திரீலிங்கம் நதி சப்தஹா. புரியுறதா? சரி, இந்த சப்தத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்கோ. ஈகாராந்தः ஸ்திரீலிங்கः நதி சப்தஹ ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம். இப்ப ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்னு சொல்லிட்டீங்களே, எங்க அந்த வார்த்தையே இல்லையேன்னா இந்த லைன் ஃபுல்லா ஏகவச்சனம். சரியா? இந்த ரெண்டாவது லைன் ஃபுல்லா த்விவச்சனம். புரியுறதா? அடுத்து இந்த கடைசி லைன் எல்லாமே பகுவச்சனம். புரியுறதா? பிரதமா விபக்தி நதி நத்யௌ நத்யஹ. द्वितीया विभक्ति नदीम नद्यौ नदीः. तृतीया विभक्ति नद्या नदीभ्यां नदीभिः. चतुर्थी विभक्ति नद्यै नदीभ्यां नदीभ्यः. पंचमी विभक्ति नद्याः नदीभ्यां नदीभ्यः. षष्ठी विभक्ति नद्याः नद्योः नदीनां. सप्तमी विभक्ति नद्यां नद्योः नदीषु. संबोधन प्रथमा विभक्ति हे नदी हे नद्यौ हे नद्यः. நான் படிக்கும் போது உங்களால ஃபாலோ பண்ண முடியறதா? முடியாது. சரி, இப்போ இந்த நதி அப்படின்ற ஒரு சப்தத்தை கத்துண்டா எது மாதிரியான சப்தங்கள் எல்லாம் கத்துண்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, பார்வதி, கௌரி, மாலதி, கீர்த்தி, இந்த சப்தங்கள் எல்லாம் கத்துண்டதுக்கு சமம். புரியுறதா? ஓகேவா? சரி சரி, சுவாமி நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, இந்த சப்தத்தை கத்துண்டா கௌரி சப்தத்தை கத்துனதுக்கு ஈக்குவல்னு. எப்படி சொல்லி பாக்குறது அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். இந்த பிளேஸ் ஆஃப் நதி இதை எடுத்துருங்கோ, இது கௌரின்னு வச்சுக்கோங்க. அப்போ கௌரி கௌரியௌ, இது நத்யவுன்னு இருக்கா இல்லையா? கௌரியௌ நத்யஹ கௌரியஹ நதீம் கௌரீம் நத்யௌ गौर्यौ नदीः गौरीः नद्या गौर्या नदीभ्यां गौरीभ्यां नदीभिः गौरीभिः नद्यै गौर्यै नदीभ्यां गौरीभ्यां नदीभ्यः गौरीभ्यः नद्याः गौर्याः नदीभ्यां गौरीभ्यां नदीभ्यः गौरीभ्यः नद्याः गौर्याः नद्योः गौर्योः नदीनां गौरीनां नद्यां गौर्यां नद्योः गौर्योः नदीषु गौरीषु. हे नदी हे गौरी हे नद्यौ हे गौर्यौ हे नद्यः
ஹே கௌரியா. இப்போ நதி சப்தத்தை வச்சுட்டு நான் கௌரி சப்தத்தை சொன்னா இல்லையா? ஆமா ஆமா சொன்னேன். இதே மாதிரிதான் ஈகாராந்தத்துல சொல்லக்கூடிய எல்லா சப்தத்தையும் சொல்ல வேண்டியது. சரியா? சரி, இப்ப இங்க என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க, மாவா பேரு மீனாட்சி அப்படின்னு பேரு. சுவாமி மீனாட்சின்ற சப்தம் சொல்ல முடியுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நதி மீனாட்சி நத்யௌ மீனாட்சியௌ நத்யஹ மீனாட்சியா, இவ்வளவுதாமா. புரியுறதா? புரியுது புரியுது. இப்ப நான் சொன்ன கான்செப்ட் யாருக்கு புரியலையோ கேட்கலாம். சுவாமி நதி சப்தத்தை கௌரி சப்தத்தை இவ்வளவு விறுவிறுன்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா எங்களால எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். கேக்குதா? கேக்குறது. இல்ல இது வந்து ஸ்ரீலிங்கம் தானே செய்து? ஸ்ரீலிங்கம் தான். அப்ப இந்த கீழ சப்தமே இதுல வந்து நதி சூதான வரும். வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்திரீலிங்கமாகப்பட்டபடியாலேயே இங்க வந்து ஷூக்கு பதிலா சூதான் வரணும்னு இல்ல. அது அந்த ஒரு சப்தத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். புரியுறதா? ரமா அப்படின்ற ஒரு சப்தத்துக்கு தான் பொருந்தும். புரியுறதா? நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேனா? புரியுறதா? ஆகாராந்தத்துல வர்றது மட்டும்தான். ஆமா. அதாவது நல்லா, அதாவது நம்ம சில விஷயத்த பார்த்தோம்னா ஒரு ஒரு சப்தமும் ஐடென்டிக்கல்னு சொல்ல முடியாதுமா. இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். புரியுறதா? ஏன்னா இதுலயே இந்த ஹரி ஹரின்னு சொல்லுவோம், பட் இதுல வந்து நதோன்ற மாதிரி வருது. நதவ் இல்ல இல்ல, நதவ் இல்ல, இது நத்யவ். நத்யவ் நத்யவ். புரியுறதா? ஓகே. அதான் அதனாலதான் நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னா, நான் தான் அங்க ஹரி சப்தம் வாசிச்சிட்டேனே, ஹரி சப்தம் மாதிரியே இத பண்றேனேன்னு வரக்கூடாது. ஏன்னா ஹரி சப்தம் வந்து மாஸ்குலின் ஜெண்டர் சப்தம். புரியுறதா? அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேற, ஃபார்முலாவே வேற. புரியுறதா? ஓகே ஓகே, அதான் நான் கன்ஃபியூஸ் பண்ணேன். அது மாதிரியே இல்லையே இது கொஞ்சம். ஆமா, ஏன்னா அது மாதிரி இது இருக்காதே. புரியுறதா? புரியுது. சரி, இப்போ இப்போ இந்த நதி சப்தம் மாதிரி கௌரி சப்தம் சொன்னது புரிஞ்சுதா? யார் யாருக்கு புரியலையோ கேட்கலாம், தைரியமா கேட்கலாம். புரிஞ்சிருச்சு. ஓகே, யதீந்திரனுக்கு புரிஞ்சுது. அடியனுக்கும் நல்லா புரியுது. வெரி குட். ரகுநாதன் சுவாமிக்கு புரிஞ்சுது. எனக்கும் புரியுது மாமா. ஓகே, லட்சுமி மாக்கு சொல்லி பிராக்டீஸ் பண்ணிக்கணும். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். புரியுது வெரி குட். இன்னும் மனப்பாடம் தான் பண்ணல. அதான் இது மனப்பாடம் பண்றது எப்படின்னாமா, இது எப்படி இப்போ நீங்க வந்து ஒரு வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவச்சம், இதெல்லாம் எப்படிமா நம்ம மெமரி பண்றோம்? கரெக்டா சொல்லுங்க. அதேதான்மா ஸ்ரவணம். அப்போ இது மாதிரி சப்தங்கள் எல்லாம் யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டு வச்சிருந்தான்னா அந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம், பாத்திரம் தேய்க்கலாம், வேற ஏதாவது வேலைகளை செய்யலாம். இது உங்களை ஒரு 4 தடவை 5 தடவை நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது மெமரி ஆயிடும். புரியுறதா? ஓகே, நீங்க அனுப்பின பிளேலிஸ்ட்ல இந்த மாதிரி சப்தம் இருக்கு. 139 லெசன் நம்பர் 139 லெசன் நம்பர் 152 இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சப்தங்களுக்காகவே இருக்கக்கூடியது. அந்த லிங்கை வேணா ஒரு தடவை கூட நான் வந்து தனியா செப்பரேட்டா குரூப்ல அனுப்புறேன், போட்டு கேளுங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். புரியுறதா? ஓகே ஓகே, நான் திருப்பி கேட்டு மனப்பாடம் பண்ணேன். கண்டிப்பா கரெக்ட். இன்னைக்கு கூட நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க, அத 100 to 101 to 200 அந்த லிங்க்ல இருக்கும் இல்லையா? அதுல கூட இருக்கு. ஓகே 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 ஓகே. ஆமா, சரி. இப்போ இந்த நதி சப்தத்தை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு ரகுநாதன் சுவாமி பார்வதி அப்படின்ற சப்தத்தை சொல்ல முடியுமா? பண்றேன், முயற்சி பண்றேன். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஈகாராந்தः ஸ்ரீலிங்கः பார்வதி சப்தः. வெரி குட். प्रथमा विभक्ति पार्वती पार्वत्यौ पार्वत्याः पार्वत्यः पार्वत्यः द्वितीया विभक्ति पार्वतीं पार्वत्यौ
பார்வத்யௌ தானே? ஆமா, பார்வத்யௌ. பார்வத்யௌ பார்வதீஹி. கரெக்ட், பார்வதீஹி. तृतीया विभक्तिः ம் पार्वत्या ம் पार्वतीभ्यां ம் पार्वतीभिः. கரெக்ட், பார்வதீபி. வெரி குட். चतुर्थी विभक्तिः ம் पार्वत्यै ம் पार्वतीभ्यां கரெக்ட், பார்வதீபியாம். पार्वतीभ्यः. கரெக்ட், பார்வதீபியः. पंचमी विभक्तिः ம் पार्वत्याः பார்வத்யாः पार्वतीभ्यां பார்வதீபியாம் पार्वतीभ्यः. பார்வதீபியः. வெரி குட். षष्ठी विभक्तिः ம் पार्वत्याः பார்வத்யாः पार्वत्योः பார்வத்யோः पार्वतीनां. பார்வதீனாம். வெரி குட். सप्तमी विभक्तिः ம் पार्वत्यां பார்வத்யாம் पार्वत्योः पार्वतीषु. கரெக்ட், பார்வதீஷு. வெரி குட். संबोधन प्रथमा विभक्तिः ம் हे पार्वती ஹே பார்வதி. வெரி குட். हे पार्वत्यौ ஹே பார்வத்யௌ. हे पार्वता हे पार्वता பார்வத்யா. हे पार्वत्यः. வெரி குட். ஹே பார்வத்யா. வெரி குட். நனது நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10 out of 10. இல்ல கடைசில ஒரு அத பார்வத்யா யாரோ somebody help me. அது யாரு? ஸ்ரீனிவாசன் சுவாமி. வேற அப்படியா? யாரும் correct. நானே சந்தோஷம். மனசுக்குள்ள சொல்லாம வாய விட்டு சொல்லிட்டேன் சுவாமி. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. பாருங்க. இல்ல 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 இதுல இருந்து உங்களுக்கு இன்னும் நல்ல அபியாசம் ஆயிருக்குன்னு அர்த்தம். வெரி குட். இல்ல நானே மனசுக்குள்ள சொல்றதை விட்டு கொஞ்சம் வாய விட்டு சொல்லிட்டேன். விவேக் ஒரு படத்துல சொல்வானே அது மாதிரி இருக்கு. 10 மார்க்ல உங்களுக்கு 2 மார்க் உங்களுக்கு. வெரி குட், வெரி குட். நனது நீங்க சரி. இப்போ ஸ்ரீனிவாசன் சுவாமி ரெடி சுவாமி. இப்போ பார்வதின்னு சப்தம் சொன்னா கரெக்டா இல்லையா? கரெக்ட். உடனே இங்க இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் என்ன கேக்குறா, எங்க எல்லாருக்கும் பொதுவான காமனான ஒரு பேரு நாரி அப்படின்னு பேரு. ஆமாவா இல்லையா? ஆமா. ஓகே. நாரி அப்படின்னா விமன். சரியா? அர்த்தநாரி. ஓகேவா? ஓகே. இப்போ நாரி சப்தம் உங்களால சொல்ல முடியுமா? இதே இந்த நதி சப்தம் மாதிரிதான். ஓகே சொல்றேன். சொல்லுங்க பாக்கலாம். தப்பு வந்தா கரெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. நாரி நாரியௌ 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 அண்ட் நாரியாக நாரியா. வெரி குட். நாரியாக. அடுத்து வந்து நாரீம் நாரீம் நாரியௌ நாரியௌ நாரீஹி நாரீஹி. வெரி குட். நாரீஹி நாரீஹி. ஓகே. அப்புறம் நார்யாக நாரியா. 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 அப்புறம் இது நாரிபியாம் நாரிபியாம். வெரி குட். நாரிபியாம். நாரிபிஹி நாரிபிஹி. நாரிபிஹி. வெரி குட். அப்புறம் இது வந்து நாரியை நாரியை. ஓகே. நாரியை. அப்புறம் நாரிபியாம் நாரிபியாம். அப்புறம் வந்து நாரிபியஹ நாரிபியஹ. வெரி குட். அடுத்து வந்து நார்யாக நார்யாக. ஓகே. அடுத்து நாரிபியாம் நாரிபியாம். அடுத்து நாரிபியஹ நாரிபியஹ. அடுத்து வந்து அதேதான் நார்யாக நார்யாக. நார்யாக. அப்புறம் வந்து இது வந்து நாரியோஹோ நாரியோஹோ. அடுத்து நாரீனாம். வெரி குட். நாரீனாம். நாரீனாம். ஓகே. அடுத்து நார்யாம் நார்யாம்.
அப்புறம் வந்து நாரியோஹோ, நாரியோஹோ, அப்புறம் நாரீஷு. நாரீஷு. வெரி குட். சுவாமி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க எனக்கு பண்றேன் சுவாமி. தெரியறதா? இல்ல இன்னும் ஸ்க்ரால் ஆகல ஆலையா? எனக்கு. இல்ல ஆகல, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஒரே கீழே வாங்க. ஒரே ஒரு செகண்ட் சுவாமி. என்னாச்சு இது? எனக்கு இந்த மியூட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் வீடியோ, எனக்கு அந்த மியூட் ஸ்டார்ட் வீடியோன்ற அந்த ஒரு லேயர் இங்க என்னோட லேப்டாப்ல தெரியறதுனால கடைசி லைன் தெரியல. ரைட், ஸ்க்ரால் ஆயிடுச்சு. இப்ப ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஹே நாரி. ஹே நாரி. ஒன் செகண்ட். இது வந்து ஓகே, ஹே நாரியோ. ஹே நாரியவ். ஹே நாரியவ். ஆ, ஹே நாரியவ். அப்புறம் வந்து ஹே நாரியாஹ. கரெக்ட். ஹே நாரியஹா. ஹே நாரியாஹ. ஓகே, வெரி குட். 10 out of 10 ஃபர்ஸ்ட் கிளாஸ். கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் ஸ்லோவா. இல்ல எக்ஸலண்டா சொன்னீர் சுவாமி. இல்ல ரொம்ப ஸ்லோ. இல்ல ஐயோ, இது ஸ்லோவா ஃபாஸ்டான்றதே இல்ல சுவாமி. இது விஷயம் இது ஒண்ணு இல்ல சுவாமி, இப்ப நீங்க படிக்கிறீங்களா கடகடன்னு அந்த மாதிரி இன்னும் தரவா ஆகல. ஐயோ, அவர் மாஸ்டர் இல்ல சுவாமி. அதுக்கு நானும் மாஸ்டர் ஆகணும் இல்லையா? இல்ல, கண்டிப்பா சுவாமி. இது கண்டிப்பா இப்ப நீங்க வாசிச்சீங்களே, இது என்ன தெரியுமா? மிஸ்டேக் இல்லாம நீங்க அதை ஒண்ணா பார்த்துட்டே சொல்லிட்டு வந்து பாருங்க, அதுதான் பெஸ்ட். புரியுறதா? அது வேகமா சொல்லும் போது என்ன ஆகும், சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்துரும். அதனால நீங்க அது கவலையே பட வேண்டாம். எக்ஸலண்ட் ஜாப். வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தன்யோஸ்மி. Thank you சுவாமி. தன்யோஸ்மி. இப்போ நான் 2 விஷயங்கள் நம்ம குரூப்ல அமைச்சிருக்கேன், எல்லாரும் பார்க்க வேண்டியது. ஒண்ணு, நாரின்னு சப்தம் இப்ப சுவாமி சொன்னார் பாத்தீங்களா, அந்த சப்தத்தை அமைச்சிருக்கேன், ஒரு தடவை பாருங்கோ. அடுத்தது சப்த மஞ்சரி அப்படின்ற புஸ்தகத்தை திருப்பி ஒரு தடவை நான் அமைச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை நான் அமைச்சிருந்தேன், திருப்பி ஒரு தடவை நான் அமைச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கோ. ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். புரியுறதா? சம்ஸ்கிருதத்துல நம்ம விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னா இந்த புஸ்தகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புஸ்தகம். சரியா? வந்திருக்கா உங்களுக்கு எல்லாம்? வந்திருக்கா? கிராமர் கூட இருக்கு அதுல. வெரி குட். சரி, இப்போ இங்க இருக்கிறவாள்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கா, இவர் பாரு அப்பத்துல இருந்து ரகுநாதன் சுவாமி, ஸ்ரீனிவாசன் சுவாமின்னு அவளுக்கு தான் சான்ஸ் கொடுக்குறாரு, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டு இருக்கா. எனக்கு மனசுல தெரியறது. அதனால மைதிலி ராமசுவாமிமா. சுவாமி, நான் இப்பதான் வந்தேன். வெரி குட். இப்போ உங்களால ஒரு சப்தம் சொல்ல முடியுமா? இப்போ இப்போ உங்க எதிர்க்க வந்து நதின்னு ஒரு சப்தம் இருக்குமா? ஆமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் மாலதி அம்மா வேற இன்னைக்கு பிரசன்ட். மாலதி அம்மா வந்திருக்கா. சரியா? ஓ சூப்பர். அப்ப நீங்க மாலதி சப்தம் சொல்லணுமா? மாலதி, மாலத்யவ், மாலத்யஹா. சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாராந்தக ஸ்ரீலிங்க, சாரி ஈகாராந்த், மாலதி தானே? ஈகாராந்தக ஸ்ரீலிங்க, அதான் ஈகாராந்தக ஸ்ரீலிங்க மாலதி சப்தம். ஆமா, மாலதி சப்தஹ. மாலதி தானே? இல்ல சாரி, ஆமா மாலதி சப்தம். மாலதி சப்தஹ பிரதமா விபக்திஹி மாலதி, மாலத்யௌ, மாலத்யஹ द्वितीया விபக்திஹி மாலதி, மாலத்யௌ, மாலதீஹி திருத்தீயா விபக்திஹி மாலத்யா, மாலதீभ्याம், மாலதீभ्या, மாலதீபிஹி. வெரி குட். மாலதீபிஹி. சதுர்த்தி விபக்திஹி மாலத்யௌ, மாலதீभ्याம். இல்ல மாலத்யை, ஐ அம் சாரி, மாலத்யை, மாலதீभ्याம், மாலதீभ्यः. பஞ்சமி விபக்திஹி மாலத்யாஹ, மாலதீभ्याம், மாலதீभ्यः. षष्ठी விபக்திஹி மாலத்யாஹ, மாலத்யோ, மாலதீனாம். சப்தமி விபக்திஹி மாலதீயாம், மாலத்யோ, மாலத்யாம். ஓ ஓகே. மாலத்யாம், மாலத்யோஹோ, மாலதீஷு. சம்போதன பிரதமா விபக்தி ஹே மாலதி, ஹே
மாலத்யௌ ஹே மாலத்யஹ. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்?